ஃபுல்லாக இது மன்னார்குடி கிட்ட நெருங்கிடுச்சு. இது கானூர்னு சொல்லலாம். அழகிய நிலா பாருங்களேன். நிலா இல்லை, சாரி, சூரியன் காலையிலேருந்து அது பாடுபட்டுட்டு என்னமோ சொல்லுவாங்கள்ல, தேஞ்சி இதாக போகும் அப்படிமாங்கள்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு இறைவனுடைய கட்டளை இப்படி அது போய்கிட்டு இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயும் போகுது, வேறு நாட்டுக்கு போயிட்டுருக்குது. 24 மணி நேரமாக அது சூரியனுடைய கடமை சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த இதில் ஒரு அற்புதத்தை பாருங்கள். அப்படியே சூரியன் அப்படியே டைரெக்டாக தெரியுது. அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்தில் அது மறைஞ்சிரும். இந்த அவ்வளோ ஸ்பீடாக ரன்னிங்கில் போயிட்டுருக்குது. நம்மளுக்கு தான் தெரியல, பார்த்தோன்னு நம்ம நினைக்கிறோம் உச்சி உரமோ வெயிலில் சுட்டு கறிக்குது அப்படிங்கிறோம். ஆனால் அது இறைவனுடைய கட்டளை எப்படி அது செயல்பட்டு அது போயிட்டுருக்கு பாருங்கள். அது அப்படியே போய் சொல்லுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படியா இருந்தாலும் போய்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்து ஒரு சொட்டு கொண்டு தொட்டுருக்குது. மேற்கொண்டு அதை போய்ட்டு ஜூம் பண்ணுறேன். அப்படியே ஜூம் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான் ஜூமு. அப்படியே பாருங்களேன், அதை ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். இதை சூரியன் உதிக்கிறத கன்னியாகுமரியில், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் பார்க்கலாம். நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட சொல்கிறதுனால இது ஒன்றும் மேட்ரு கிடையாது. ஆனால் இது அப்லோட் பண்ணுறது யூடியூப்பில் மொழி தெரியாதவங்களும் பார்க்குறாங்க, அதை லைவ் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் சூரியன் உதிக்கிறத பார்க்குறோம்ல, அது மாதிரி இந்த இடத்துல சூரியன் மறையாறத டேரெக்டாக பார்க்குறோம். முழுசாக அப்படியே தெரியுது, அப்படியே போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் தொட்டது அப்படியே தான் லேசாக இருந்துருக்குது. அப்படியே இயற்கையோடு பாருங்கள். இது ரம்மியமானது. இதெல்லாம் நான் ரசித்த காட்சிகள். மக்களுக்கும் பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அப்லோட் பண்ணுறது. ஏன்னா நம்ம அவ்வளோ வேஸ்ட்டாக்குறதில்ல, அந்த சேனலில் வேஸ்ட்டாக்குறதில்ல. நம்மளுடைய சேனலில் @முகமது முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலு. அந்த சேனலில் போட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய பொழப்பும் இல்லை அது, அதனால் அதை சொல்ல மாட்டேன். அதுக்காட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி. அதுக்காட்டி பாதி படிச்சு பாருங்கள். சூரியன் பாதி மறைஞ்சிருச்சு. பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக. என்னுடைய டைமிங்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு அப்போ தொடுறதுக்கு சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ஆக்சுவலி மறையுது, பாதிக்கு மேலே மறைஞ்சிருச்சு. ஒரு 2.5 நிமிஷத்துலேயே மறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அப்படியே நெருப்பு மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே ஆக்சுவலி இது மறையிறது இல்லை, வேறு நாட்டை நோக்கி போயிடுச்சு. இப்போ இந்தியாவில் இல்லை அப்படின்னா வேறு ஸ்ரீலங்காவில் போய் மறையும். ஸ்ரீலங்கா அப்படியே கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம். அவ்வளோதானே தவிர மறையுதுன்னா சுத்தமாக மறைஞ்சிட்டுன்னா திரும்பி நாளைக்கு வராமல் எப்படி போகுது. அதனுடைய டியூட்டி அது பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய டியூட்டி நம்ம வாழ்நாளில் தள்ளி பார்த்துட்ருக்கோம். கோடான வருஷங்களாக ஓடிட்டுருக்குது. எல்லாருடைய கிருபையில் எல்லாருடைய கட்டளை ஏற்று போயிட்டுருக்குது. அப்படியே ரத்த மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே இது டைரெக்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் டிவியில் பார்க்குறதோ மொபைலில் பார்க்குறதுக்கு அவ்வளோ தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. அதை மாத்திரம் ஜூம் பண்ணி எனக்கு எடுக்கவும் முடியலை. ஏன்னா ஃபுல்லாக மரங்கள்லாம் மறைச்சி நிற்கிதா, அது போயிட்டு உள்ளே போயிடுச்சு. ஹேர் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். பார்த்தமைக்கு நன்றி. 4 நிமிஷத்துக்குள்ளே இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 நிமிஷம் கூட இல்லை. இப்போ என்ன மொத்தம் 5:23 வச்சுங்களேன். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4 நிமிஷத்தில் அது ஃபுல்லாக மறையுது. அப்போ என்ன ஸ்பீட் ரன்னிங்கில் அது மூவ் ஆகுதுன்னு அதை யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக வெளியில் தான் பார்த்துட்ருக்கோம். என்ன ஸ்பீட் ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்குது. காலையில் ஸ்டார்ட் ஆகுனதுலேருந்து ஓடிட்டு இருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். இல்லைங்க, இப்போ தான் 4 நிமிஷம் ஆகுது. அப்போ 3 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிச்சு. 3 நிமிஷத்துக்குள்ளே மறைஞ்சிச்சு. அவ்வளோ ஸ்பீட் ரன்னிங்கில் இருக்குது. நம்மளுக்கு அது தெரியலை. அதே போல் நம்மளுடைய வயசு போது, நம்மளுடைய ஆயுஷ் எல்லாம் அப்படி தான் கொடுக்குறான். எல்லாம் சின்ன குழந்தைய கொடுத்துட்டு எப்படி உருவாக்குறானோ அதே மாதிரி நம்மளை வயசாக்கி கொண்டு முதிர்வில் கொண்டு வந்துடான் பாருங்கள் ஆண்டவன். ஆண்டவனுடைய அற்புதங்கள் இதெல்லாம் உணர்ந்து எல்லாருக்கு நன்றி செய்யணும். படித்தோம் எப்போதுமே பாதுகாப்போம் நம்மளை. இங்கேலாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. மாஷா அல்லாஹ் இந்த வருஷம் நல்ல அறுவடை, ஃபுல்லாக நல்ல விளைச்சல்னு சொல்லணும். எப்படின்னாக்கா ஃபுல்லாக இதாகிடுச்சு, வெள்ளம் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரலில் கேட்டாலும் கூட சென்ட்ரல் நல்லா உத்து நோக்குறாங்க. அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க பார்க்குறாங்க போல இருக்குது. எல்லாத்தையும் மெயினூட்டாக பார்க்குறாங்க போல இருக்குது. ஓகே ஹைர், பார்த்தமைக்கு ஜஸாக்கல்லா. இது ஒரு 5 நிமிஷம். அடுத்து வேறு எங்கேயும் இருந்துச்சுன்னா அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு யூடியூப் வீடியோவில் பொறுத்தளவுக்கு 5 நிமிஷத்துக்கு யூடியூப்பை போடுறது. பார்க்குறவங்க மக்கள் பார்க்கட்டுமே அப்படின்ட்டு. ஏதாவது லைவு டேரெக்டாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா வெறும் 3 நிமிஷத்துக்கு மாத்திரம் போடும். ஏன்னா பிள்ளைங்க கேட்குறாங்க,
இங்கே இது செடிகள் அழகாக இயற்கையாக உண்டா இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு வாக்கியா மாதிரி தண்ணி போகுது. அந்த வாக்கியா ஓரத்தில் இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்டைய லேண்டு தான் நினைக்கிறேன். இந்த பைப்புக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் பக்கத்து போஸ்ட்டையும் பாருங்களேன். இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ளது கவர்மெண்டைய லேண்டாக இருக்கும். அது இந்த கிராமத்தில் காய்ப்பு வருது. ஐயா ஒதுக்குறது இது பூ அழகாக செய்கிறதுக்கு வச்சு விட்டுவாங்க வெளிநாட்டிலாம். இங்கே இயற்கையாகவே ஃப்ரீயாக கிடைக்கிது. ஏன்னா இங்கே யாருக்கும் அதை பற்றி யூஸ் பண்ண தெரியாது. புல்லில் ஏதோ ஒரு செடியில் புல் மேலே வருது, புல்லுக்கு மேலே வந்துட்டுருக்கு. எப்படி இயற்கையாக அழகாக இருக்குது பாருங்கள். மாஷா அல்லாஹ். எல்லாம் இறைவனுடைய அற்புதங்கள். எல்லாம் பார்க்கணும், ஒன்று ஒன்றையும் பார்க்கணும். உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்தா தான் இறைவன் எப்படி படைச்சிருக்கான், எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கிறது புரிய வரும். சும்மா மேலோட்டமாக எதோ வந்தோம் வாழ்ந்தோம் சில பேர் இருக்காங்களா, அது மாதிரிலாம் வரக்கூடாது. எல்லாத்தையும் பார்க்கணும், இறைவன் கொடுத்த அற்புதங்களையும் பார்க்கணும். இதுக்கு ஒட்டி கீழே ஒரு வாக்கியா மாதிரி தண்ணி போயிட்டுருக்குது. அந்த 2 இடத்துலையும் புல் இந்த மாதிரி வளர்ந்துருக்குது. இதுக்கு இந்த இடத்துக்கும் அந்த போஸ்ட் உள்ள இதுக்கும் பக்கத்தில் அவ்வளோ டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 75 மீட்ரு இருக்குன்னு இருக்குது. 100 மீட்ரு சொல்ல முடியாது. 75 மீட்ரு இல்லை 50 மீட்ரு வச்சுங்களேன். 50 மீட்டருக்கு எல்லாம் கவர்மெண்ட் லேண்டு இது எல்லாமே. இந்த போஸ்ட்டை பார்த்துங்க, 2 போஸ்ட்டுக்கும் இடையில் உள்ளது. ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.